தோழிகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த பலாக்காய் வச்சு ஒரு சைடிஷ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம இதில் உள்ள தோலெல்லாம் நல்லா சீவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் வெட்டி வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரெண்டு கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் இலை பட்டை எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ரெண்டு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், சோம்புத்தூள் அரை ஸ்பூன், மல்லித்தூள் அரை ஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம பலாமசை வேக வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மேலே மல்லித்தழை தூவிக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. காயில் செஞ்ச சைடிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதில் நம்ம கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்த்ததுனால சிக்கன் மட்டன் டேஸ்ட்டில் தான் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸையும் பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.